சுவைமிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அதுக்காக நாங்க நகை வாங்கலான்ட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனோம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடை தான். அங்க போம்போது நான் நெறைய வாட்டி நகை வாங்கியிருக்கேன். பட் இதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. அன்னைக்கு போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நகைலாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அவங்க பில்லு போடும்போது, ஆக்சுவலா ஒரு நெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80,000 அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்பா 80,000க்கே கிடைச்சிருச்சா அப்படின்னு இருக்கும்போது, திடீர்னு அவங்க ஒரு கால்குலேஷன் ஒரு சின்ன துண்டு சீட்ல எழுதுனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செய்கூலி, சேதாரம். செய்கூலி 15% சேதாரம் ஒரு 10% போடலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. செய்கூலி கூட ஒரு வகையில நம்ம சேர்த்துக்கலாம். சரி அந்த நகை செய்ற ஆள் அவங்களுக்கு கூலியா இருக்கலாம். இல்ல அது ஓனர் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அவங்க மெனக்கெட்டு அத செய்றாங்க. அதுல வேலைப்பாடுகள் நெறைய இருக்கு அப்படிங்கிறதுனால, சரி ஓகே. ஆனா, இந்த சேதாரம் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். ஏன்னா, நான் பெருசா அதுல ஃபோக்கஸே பண்ணல இவ்வளோ நாளா. இப்ப நான் நேர்ல நின்னு பார்க்கும்போது ஏன்னா நம்ம ரூ. 1,00,000க்கு நகை வாங்குனா 5,000 வரைக்குமே நம்ம அது சேதாரத்துக்கு நம்ம பே பண்றோம். சேதாரம் அப்படின்னா என்ன? அந்த ஒரு தங்க கட்டிய உருக்கி அதிலிருந்து ஒரு நகை செய்றாங்க. அதை இழைக்கும்போது வர்ற துகள்கள அவங்க சேதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேதாரம் அப்படின்ற அந்த அந்த தங்க துகள்கள் என்ன பண்றாங்க? ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தூள திருப்பி உருக்கி, அத வேற ஒரு நகையா தான் அவங்க பண்ணுவாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு அந்த நகைய விக்கும்போது அதுக்கான லாபமும் இருக்கு. நம்ம வாடிக்கையாளரான நம்மகிட்டயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10% 15% வாங்குறாங்க. அது நம்ம போய் கேட்டா கூட பெருசா ஒண்ணும் ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அத வாங்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. ஆனா, என்ன பண்ணாலும் ரேட்ட தான் கம்மி பண்ண முடியுது. பெர்சன்டேஜ் தான் கம்மி பண்ண முடியுது. ஆனா, அத குறைக்கிற மாரி இல்லவே இல்ல. அது குளோபலா எல்லா நகை விற்பனையாளர்களும் இந்த டெக்னிக்க தான் ஃபாலோ பண்றாங்க. டபுள் லாபம். நம்மகிட்ட இருந்தும் வாங்கிக்கிறாங்க. அந்த வேஸ்டேஜ வச்சு அவங்க வேற ஒரு நகை செஞ்சு அதையும் விக்கிறாங்க. அதுக்கும் ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல மறைமுகமான வருமானம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இத பத்தின உங்களோட கருத்துக்கள நீங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன். சுவைமிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அதுக்காக நாங்க நகை வாங்கலான்ட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனோம். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடை தான். அங்க போம்போது நான் நெறைய வாட்டி நகை வாங்கியிருக்கேன். பட் இதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. அன்னைக்கு போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நகைலாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அவங்க பில்